கோயம்புத்தூர்ல வீடு வாங்கணும்னு நினைக்கிற மக்கள் நெறைய பேரு முன்னுரிமை குடுக்குற மாரியான ஒரு ஏரியாங்க. பேர் சொன்னாலே ஃபெமிலியரா எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய ஒரு லொகேஷன். கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்துல ஒரு லக்ஸரி ஃபினிஷிங்ல கட்டி சேலுக்காக ரெடியா இருக்க ஒரு 2 பிஹெச்கே வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஒர்க் ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே டிஃப்ரெண்டான கலர் டிசைன்ஸ், டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி ஆஸ்தட்டிக்கான லுக்ல ரெடி பண்ணியிருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வாஸ்துக்கு பக்காவா அமைஞ்சிருக்கு இந்த வீடு. 2 ஹேட்ச்பேக் இருந்தது மாதிரியான போர்டிகோ ஸ்பேஸ், லாவிஷான லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம், இது போக ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பிஹெச்கே வீட்டுக்கு தேவையான எல்லா ரூம்ஸ்க்கான பிளானும் இந்த வீட்டில் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோவில் இந்த வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. 30க்கு 40ங்கிற பிளாட் டைமென்ஷன் எடுத்து 2.25 சென்ட் இடத்துல வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸு, ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, சிஎன்சி லேசர் மெட்டல் ஒர்க்ஸு, எல் ஷேப்பில் நிறைய பார்டர் டிசைன்ஸு, ப்ரௌன் வித் லைட் சாண்டில் கலர் தீமில் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் செம்ம கிராண்டாக லுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ரௌன் வித் சாண்டில் கலர் தீமில் சிஎன்சி லேசர் டோர்க்கோட ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 16க்கு 16ங்கிற அளவில் 2 ஹேட்ச்பேக் கார் நிறுத்திக்கிற மாதிரியான பார்க்கிங் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியாவோட வால் ஃபுல்லாமே கோல்டன் பீடிங் டிசைன்ஸ் வித் மேட் ஃபினிஷிங் லுக்கில் 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்னதாக ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் போர்வெல் போட்டிருக்காங்க. வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி செக் பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் கிளாஷி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் செஞ்சு மாட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக 2 படிக்கட்டு இருக்குது. அங்கேயும் கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது லாவிஷாக 16க்கு 16ன்னு அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலில் மல்டிமீடியா டிவி வந்து கார்னரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மார்பிள் டிசைன் வித் ப்ரௌன் கலர் தீமில் அமைஞ்சிருக்கு. பேக்ரவுண்டில் வந்து கோல்டன் பாம் கலரில் ஸ்ட்ரிப்லைட் கொடுத்துருக்காங்க. அதுபோக சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி ஃபால் சீலிங் ஒர்க், சென்டரில் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான பெயிண்டிங் ஒர்க், ஹேங்கிங் லைட்டு, அப்புறம் ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து கோல்டன் பாம் கலரில் ஸ்ட்ரிப்லைட்டோட இந்த ஃபால் சீலிங் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஈஸ்டர்ன் சைட் வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிக் வால் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே இந்த டெக்ஸ்சர் ஒர்க்கை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக வெளிச்சத்துக்காக 2 யூபிவிசி விண்டோஸ் இந்த வால்லேயே அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலோட ஒன் சைட் கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா கேபினெட் ரெடி பண்ணியிருக்காங்க. சிஎன்சி லேசர் டோர் கூட டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் வீட்டோட கிச்சன் கம் டைனிங் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ். இங்கேயும் சிஎன்சி லேசர் டோர் கூட பெரிய ஆர்ச் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே கிராஸ் பண்ணி உள்ளே வந்ததும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வீட்டோட டைனிங் ஏரியாங்க. 8க்கு 8ங்கிறதெல்லாம் அமைஞ்சிருக்கு. கிச்சனுக்கும் டைனிங்க்கும் சென்டரில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து யூ ஷேப்பில் சீலிங் வரைக்குமே ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க்கோட ஸ்ட்ரிப் லைட்டோட மாட்டியிருக்காங்க. செமையாக இருக்குது. டைனிங் ஏரியாவோட பேக் சைடில் ஆர்சிசி லேப்டாப்லாமே லேப் கபோர்ட், அப்போ ஸ்டோரேஜ் ஷெல்ஃபும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் வந்து ஹேண்ட் வாஷ் பேஷன் மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்குது. இதோட அளவும் 8க்கு 8 தாங்க. இங்கே வந்து வால் மவுண்டட் டைப்பில் ஒரு வால் கேபினெட்டு, பேஸ் கேபினெட்டு, அப்புறம் கிரானைட்டில் வந்து எல் ஷேப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து சிங்கையும் கிரானைட்டுக்கு தகுந்த மாதிரியே கலர் காம்பினேஷனில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வெளிச்சத்துக்கும் இங்கே ஒரு யூபிவிசி விண்டோ இருக்குது. டைனிங் ஏரியாவிலேயும் ஒரு யூபிவிசி விண்டோ இருக்குது. கிச்சனோட வால்ஸுக்குள்ளாமே டார்க் வித் லைட் கலர் பேட்டர்னில் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம்க்கான டோர். ஸ்ட்ராங்கான நீட்டான உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 16. இந்த பெட்ரூமோட சவுத்தன் சைட் வால் ஃபுல்லாமே ஒயிட் வித் டார்க் பேட்டர்னில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், வார்ட்ரோப் கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் மிரர், கார்னரில் வந்து ஸ்டடி டேபிளோட அந்த இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாமே இந்த சவுத்தன் சைட் வால் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. அதுபோக வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. டெக்கரேட்டிவான லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் பிவிசி டோர் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் ப்ரௌன் வித் லைட் கலர் பேட்டர்னில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸோட வாலுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி கிளாஸ் ஃபினிஷிங் வால் டைல்ஸ், ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கி டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு பேரலாகவே வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் இந்த மாதிரி பேசேஜ் வழியாக போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமோட அளவு 10க்கு 10ங்கிற அளவு அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே சேம் பேட்டர்னோட இங்கே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட், வால் ஷெல்ஃபு,
வெளிச்சத்துக்காக வந்து இங்கே ஒரு யூபிவிசி விண்டோஸும் மாட்டி வச்சுருக்காங்க. இது செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்க் டைல்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து வெளியே வந்தது போர்ட்டிகோட லெஃப்ட் சைட் கார்னரில் வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது போக அவுட்ரு பாத்ரூமும் இங்கேயே இந்த வீட்டோட போர்ட்டிகோவில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டோரையும் வெயிட்லெஸ் பிவிசி டோர் மாட்டி வச்சிருக்காங்க. இந்த அவுட்ரு பாத்ரூமோட அளவு 3க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அவுட்ரு பாத்ரூம் பக்கத்துலேயே வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி கிரே கலரில் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க டெரஸ் வரைக்குமே. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டி சக்தி ரோடு கரட்டுமேடு கோயிலுக்கு பேக் சைடில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. சரணம்பட்டி ஐடி பார்க்குக்கு 10 நிமிஷத்தில் போயிட்டு வர மாதிரியான லொக்கேஷனில் தான் இருக்குது. இந்த வீட்டை வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 69 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள்.